ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுட சுட டீ கடை சமோசா நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமோசா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சமோசா சீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் ஐகார்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சமோசா சீட் ரெடி பண்ணுறது எப்படின்னு ஒரு சின்ன ரீக்கை பார்த்துட்டு வந்துக்கலாம். 2 கப் அளவு மைதா மாவு, கொஞ்சம் சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரிக்க மாவை பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிக்கும். இது வந்து சின்ன சின்ன சப்பாத்தி உருண்டை மாதிரி ஊட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு மாவையும் இது மாதிரிக்க மைதா மாவில் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இது மாதிரிக்கு எல்லா சப்பாத்தி சீட்டையும் நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரிக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கி எடுத்துக்கலாம். இது மாதிரிக்க மாவு ஃபுல்லாக மைதா மாவில் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக தேய்ச்சி எடுத்துட்டு சப்பாத்தி சீட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு சப்பாத்தி சீட்டுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி சீட்டு போட்டு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரிக்க ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சீட்டுக்கும் இடையில் கண்டிப்பாக வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம இதை வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ண பிறகு சப்பாத்தி கட்டியால் நல்லா உருட்டி கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் தேய்ச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அகலம் நீளம் கிடைக்கிற மாதிரிக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டுட்டு திருப்பி எடுக்கலாம். இப்போ லேசாக சூடானதும் இதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அடியில் சூடான அந்த சீட்டு வந்துட்டு மேலே தனியாக செப்பரேட்டாக இது மாதிரிக்க பிரிஞ்சு வரும். அதை இது மாதிரிக்க செப்பரேட்டாக எடுத்துருங்க. இது மாதிரிக்க ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இந்த சப்பாத்தி சீட்டை ஃபுல்லாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் போதும். இப்போ மறுபடியும் இந்த சப்பாத்தி சீட்டை ஃபுல்லாக மேலே திருப்பி போட்டுட்டு மேலே இருக்கிற சீட்டை செப்பரேட்டாக இது மாதிரிக்க பிரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சப்பாத்தி சீட்டை ஃபுல்லாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் சைடை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சமோசா சீட்டோட அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சமோசா சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சமோசா சீட்டை எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம எப்போ சமோசா ரெடி பண்ணுறோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கி வந்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், இதோட கொஞ்சமாக வாசத்துக்கு புதினா மல்லி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அந்த பச்சை வாசனை போனதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டும், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா ரெண்டும் சேர்ந்து மசாலாவை சேர்த்ததும் இதையும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் கேரட்டும் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா பாயில்டு பொட்டேட்டோவும் பாயில்டு க்ரீன் பீஸும் சேர்த்து கூட இந்த மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப்டு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சமோசா சீட்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து ஆப்போசிட் சைடில் இது மாதிரிக்கு நல்லா ஃபோல்டு பண்ணோம்னா நம்மளுக்கு கூம்பு சைஸில் இந்த ஷேப் கிடைக்கும். இதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சுட்டு அந்த சீட்டை வந்து நல்லா கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த கார்னரில் லேசாக மைதா பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோல்டு பண்ணுறப்ப இந்த கார்னரில் வந்து கேப் இல்லாத மாதிரிக்கு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும். இது மாதிரிக்கு மறுபடியும் ஆப்போசிட் சைடில் ஃபோல்டு பண்ணோம்னா சூப்பரான சமோசா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. சமோசா பாருங்கள், எண்ணெய் சட்டியில் போட்டது நல்லா புஷ்ஷுன்னு மேலே எழும்பி வருது. இந்த மாதிரிக்க சூப்பராக நம்ம வீட்டிலேயே சமோசா ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக மொறுமொறுன்னு டீ கடை சமோசா நம்ம வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நம்ம ஆனியன் சமோசாவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சமோசா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.